இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 27:8 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்றீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு விசை தேவன் தாவீதுக்கு ஒரு திறந்த ஒரு அழைப்பை கொடுத்தார். என்ன அழைப்பென்றால், என் முகத்தை தேடு என்று. இங்கே தமிழில் என் முகத்தை தேடுங்கள் என்றீரே, ஆனால் ஒருமையில் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், யூ சீக் மை ஃபேஸ். நீ என் முகத்தை தேடு. கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ என் முகத்தை தேடு. அப்பொழுது தாவீதினுடைய பதில் என்னவாய் இருந்தது? அவர் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் மன கவலைகளோடு துயரத்தோடு மனம் துவழ்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் பலவிதமான கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சந்திக்கிற அந்த சவால், அந்த தேவை, அந்த ஏமாற்றங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நினைத்து ஒருவேளை நீங்கள் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் காணப்படலாம். நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு தெளிவு எனக்கு கிடைக்காதா என்று அங்கேயும் இங்கேயும் தேடி ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அது நிமித்தமே நீங்கள் சோர்வுற்றும் நீங்கள் போயிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய பிரச்சனையின் நடுவே, உன்னுடைய சோர்வின் நடுவே, உன்னுடைய ஏமாற்றத்தின் நடுவே, நீ சந்திக்கிற அந்த பெரிய சவாலின் நடுவே, என் மகனே என் மகளே, நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று நாம் முற்படுகிறோமோ, அந்த நேரம் முதல் கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட துவங்குகிறார். மாத்திரமல்ல, நம்மை சந்தித்து நம்முடைய எல்லா பயத்திலிருந்தும், எல்லா கலக்கத்திலிருந்தும், எல்லா துயரங்களிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட பின்னணியில் இந்த சங்கீதம் 27 அவன் ஏற்றினான் என்று நாம் பார்க்கும் பொழுது, தாவீது மிகவும் அவன் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் போகும்போது, குறிப்பாக அவனுடைய சத்துருக்கள் எப்பக்கமும் அவனை நெருக்கி ஒடுக்கையில், அவனுக்கு எந்த பக்கத்திலிருந்து எந்த ஆதரவும் உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் தாயின் தகப்பனுமே அவனை கைவிட்டு, மாத்திரமல்ல அவனுடைய உறவினர்களின் இடத்திலிருந்தோ நண்பர்களிடத்திலிருந்தோ ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவனை எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும் என்று சத்துருக்கள் ஒரே மூச்சாய் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது, மாத்திரமல்ல பொய் சாட்சிகளை எல்லாம் அவனுக்கு விரோதமாக ஆயத்தமாக்கி அவனுக்கு விரோதமாக துர்குணமான காரியங்களை எல்லாம் சீறி பேசினார்களாம். அவனுக்கு விரோதமாக தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவனை தவறான பழிகளை அவன் மீது சுமத்தி அவனை ஏதாவது ஒரு விதத்தில் அகப்பட அவனை சிக்குண்டு அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ அவனை மிரட்டினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு கலக்கம், ஒரு பயம், தன்னுடைய எதிர்காலமே ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் போகும்போது கர்த்தர் மென்மையாருடைய இருதயத்தில் அவர் பேசினாராம். எல்லாம் பிரச்சனைகள் நடுவே தாவீதை பார்த்து சொன்னார், நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. பாருங்க, எப்பக்கமும் நெருக்கம், எப்பக்கமும் பிரச்சனை. இதனாலயா அதனாலயா இப்படினாலயா இப்படி ஆகிவிடுமோ, இப்படி செய்து விடுவார்களோ, இப்படி தான் என் வாழ்க்கை, என் நிலைமை, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இருக்குமோ என்று பல காரியங்களை நினைத்து கவலைப்படும்போது
கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாரு, நீ என் முகத்தை தேடு. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது தேவனுடைய முகத்தை அவன் தேடினான். தன்னுடைய பயத்திலும் அங்கலாய்ப்பிலும் அதில் அவன் இறையுண்டு அவன் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தரை அவன் தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய பிரசன்னத்திற்கு ஓடி சென்று அங்கே தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் அவரிடத்தில் அவன் தெரிவித்து அவன் ஊற்றின பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிற்று. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி அவனுடைய இருதயத்தில் உண்டாயிற்றாம். ஆகவே தான் 4ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறேன், அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நான் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. ஆண்டோடைய பிரசன்னத்திற்கு ஓடி போய் அவருடைய இருதயத்தில் இருக்க வேதனைகள் எல்லாம் ஊற்றின போது அவனுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அவன் சொன்னான், ஆண்டவரே ஒன்னே ஒன்று தேடுறான்ப்பா, உம்முடைய மகிமையை நான் பார்த்தா போதும், உம்முடைய ஆலயத்தில் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தங்கி இருந்தால் போதும், உடைய பிரசன்னத்தில் நான் இருந்தால் போதும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், தீங்கு நாள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தின் மறைவில் என்ன பண்ணுங்க, என்னை ஒளித்து வைத்து விடுங்க. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை. அவன் சொல்லுகிற, என்னை மறைச்சு வச்சிருங்க ஆண்டவரே, ஒளித்து வைத்து விடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கண்மலையின் மேல என்ன உயர்த்துங்க. 7வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு இறங்கி எனக்கு இறக்கப்பட்டு என் கூப்பிடுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளும் என்று. இப்படி கர்த்தரிடத்தில் ஒரு இருதயத்தை அவன் ஊற்றி ஜெபித்த பொழுது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய பலன் உண்டாயிற்று, ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிற்று. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கலாய்ப்பு, பயம், கலக்கம், ஐயோ என் சத்துருக்கள் எப்பக்கம் என்ன நெருக்கிறாங்களே, எனக்கு உதவி செய்கிறது யாருமே இல்லையே, பொய் சாட்சிகளெல்லாம் எனக்கு விரோதமாக அவங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களே, துர்க்குணமான வார்த்தைகளை சொல்லி சீறுகிறார்களே, இப்படியெல்லாம் சொல்லி கலங்கின அதே தாவீது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய பலன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க தொடங்கினதுனால அவன் சொல்லுகிறான் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. அதே தாவீது இப்போது சொல்லுகிறார், யாருக்கு நான் அஞ்சுவேன், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இடறி விழுந்தார்கள். என்னுடைய சத்துருக்கள், என் மாம்சத்தை பட்சிக்க நினைத்தவர்கள், என் பகைஞர்கள், பொல்லாதவர்கள், அவர்கள் இடறி விழுந்தார்கள். விழ போகிறார் அல்ல, விழுந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய அந்த அடைக்கலத்தில் அந்த மறைவில் அவர் வைத்து தாவீதுக்காக யுத்தம் பண்ண தொடங்கினார். இன்னொரு விசுவாசம் பெருகிற்று பாருங்க. 3வது வசனத்தை என்ன சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம், அப்படின்னா ஒரு பெரிய இராணுவமே எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் என்னுடைய இருதயம் என்ன பண்ணாது, பயப்படவே பயப்படாது. 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் போயிருந்த அந்த தாவீது, ஐயோ நான் நெருக்கப்படுகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்த தாவீதுக்குள்ளே எப்படி இவ்வளவு விசுவாசம், இவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு தைரியம் உண்டாயிற்று என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த மாற்றம் எப்படி வந்ததென்றால், கர்த்தர் ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னார், பிரச்சனையில் ஆழ்ந்து போயிருக்கிற தாவீதை பார்த்து சொன்னார், நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. உடனடியாய் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சொல்லி முழு மனதோடு கர்த்தரை அவர் தேடினார். ஜெயத்தின் பாதையிலே அவரை நடத்தினார். எல்லா இடுக்கணில இருந்தும்
அவரை தப்புவித்து ரட்சித்து கர்த்தர் மீட்டார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் தாவீதை போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் சென்று கொண்டு இருக்கலாம். பயம், அங்கலாய்ப்பு, கலக்கம், எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். இருதயத்தில் துக்கம் அடைத்து கொண்டு இருக்கலாம். கண்களில் கண்ணீர் தழும்பி கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த வேதனையுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அல்லது கடந்த காலத்தில் நடந்த வேதனையான அனுபவத்தை அதையே யோசித்து இன்றைக்கு அதை விட்டு மீண்டு அதை விட்டு வெளியே வரவிடாத அளவுக்கு அதிலே நீங்கள் ஆழ்ந்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். அல்லவிட்டால் உங்களுக்கு நேரிட்ட ஒவ்வொரு அநீதிகளையும் நினைத்து இதை என்னால் கிரகித்து கொள்ள முடியல, ஏன் எனக்கு இப்படி பண்ணாங்க, ஏன் இந்த அநியாயத்தை எனக்கு செய்தார்கள், இதனால் ஒத்துக்கொள்ள முடியல என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வேதனையே நீ எவ்வளவு நாட்கள் பார்த்து கொண்டு இருக்க போகிறாய், எவ்வளவு நாட்கள் உன்னுடைய நிலைமையை நீ யோசித்து நீ புலம்பிக் கொண்டு இருக்க போகிறாய், அதிலே ஆழ்ந்து போக போகிறாய். நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்லுகிறார், யூ சீக் மை ஃபேஸ். இதுவரைக்கும் ஒருவேளை மற்றவங்க உங்களுக்காக ஆண்டவர் இடத்துல அவங்க விண்ணப்பம் ஏறெடுத்திருக்கலாம், கர்த்தரை தேடி இருக்கலாம், உங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இடத்துல நீங்கள் ஓடி இருக்கலாம், ஜெப வீரர்கள் இடத்துல ஓடி இருக்கலாம், தெய்வ மனிதர்கள் பின்பதாக நீங்கள் சென்று இருக்கலாம். இவங்க ஜெபிக்க மாட்டாங்களா, அவங்க ஜெபிக்க மாட்டாங்களா, என்னுடைய பெற்றோர் எனக்கு ஜெபிக்க மாட்டாங்க, இதுவரைக்கும் பெற்றோர் உங்களுக்கு ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வர்றீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மற்றவர்கள் அல்ல, நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. You personally, you seek my face. If you would seek my face, I will deal with you personally. I will strengthen you personally. தனிப்பட்ட விதத்தில் நான் உன்னோடு கூட இடைப்படுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன், உருவாக்குவேன். அந்த போராட்டத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். ஹல்லேலூயா. அப்படி தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை அவர் கொண்டு வரப்போகிறார். ஒரு ஆசீர்வாதமான மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளிட அவர் உண்மை உள்ளவர். தோல்வியின் பாதையிலிருந்து ஒரு ஜெயத்தின் பாதையிலும் ஒரு சமாதானத்தின் பாதையிலும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு காரியத்தை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். ஐ வில் சீக் யுவர் ஃபேஸ். உம்முடைய பிரசன்னத்தை நான் தேடுவேன் ஆண்டவரே என்று இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. தாவீதுக்கு கிருபை பாராட்டின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்ட உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சுருக்கமாக நாம் அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நாம் எவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நாம் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 90:19 நாம் வாசிப்போம். Psalm 80 and verse 19. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவர் முகத்தை தேடும்போது அவர் என்ன செய்கிறாராம், தமது முகத்தை நம் மீது அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். பிரகாசிப்பிக்க பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, ரட்சிப்பு என்று சொல்லும்போது அது 2 வகைப்படும். முதலாவதாக, அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அது ஒரு ஆத்தும ரட்சிப்பு, ஒரு குடும்ப ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, எல்லாம் பயத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். எல்லாம் பயங்கரத்திலிருந்தும்
கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே ஆத்தும ரட்சிப்பு ஆபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. முதலாவது பாருங்க, இந்த ஆத்தும ரட்சிப்பை பாருங்கள். யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரா இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, அங்கே சகேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த சகேயு அவன் ஒரு ஆயக்காரனாக இருந்தான், ஒரு பாவியாக இருந்தான். மாத்திரமல்ல, அவன் ஒரு குள்ளனாகவும் இருந்தான். சரீரத்தில் கொஞ்சம் குள்ளமாக அவன் இருப்பான். அந்த மனிதனுக்கு பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம். லூக்கா 19:13 வாசித்து பார்க்கும்போது, இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினானா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், he desired to see Jesus. இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று இயேசுவின் முகத்தை இந்த சகேயு தேடினான். ஒரு நாள் பாருங்க, அவன் கேள்விப்படுகிறான் இயேசு அவனுடைய பட்டணத்துக்கு வருகிறார் என்று, அதுவும் இந்த குறிப்பிட்ட சாலையில் அவர் கடந்து போகிறார் என்று. அதை கேட்டவுடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இயேசுவை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருந்தேன், அவர் முகத்தை நான் தேடினேன், அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அன்றைக்கு இயேசு அந்த வந்த நாள் அவர் கடந்து போக போகிறாரு. ஓடோடி போய் வந்து பார்த்தா பெரிய ஜனக்கூட்டத்தின் நெரிச்சல் அங்கே இருந்ததாம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் இவனும் குள்ளனா இருக்கிறதுனால இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, இயேசுவை பார்க்க முடியல போல, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு போகலை. அவனுடைய இருதயத்தில் எப்படியாகிலும் desperately he wanted to see Jesus, எப்படியாவது இயேசுவை அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே அவன் விரைந்து அது மேலே ஏறி அங்கே அந்த ஒரு கலையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறான். எதற்காக? இயேசு இந்த பக்கமாக வருவார், அவருடைய முகத்தை நான் தேடுகிறேன், அவருடைய முகத்தை நான் பார்க்கட்டும் என்று. அப்பொழுது இயேசு அந்த பக்கமாக வருகிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறான். அப்படியே இருதயம் படபடபட நடிக்குது. இயேசுவை பார்த்தா போதுன்ற ஆசையில் அவளோடு பார்த்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுகிறது போன்ற ஒரு உணர்வு. என்னன்னா, இயேசு அப்படியே நேராக போகிறவர் திடீர்னு இவரை நோக்கி வருதை பார்த்த உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. நேரடியாக அந்த காட்டு அதிமரத்தின் அடிவாரத்திற்கு வந்து இந்த சகேயுவை தேவன் அனார்ந்து பார்த்து, இயேசு அனார்ந்து பார்த்து அவனை பார்த்து சொன்னார், நீ கீழே வேகமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் மறந்து போகக்கூடாது. என்றைக்கு நீங்கள் இயேசுவின் முகத்தை தேடுகிறீர்களோ, அவர் உங்களுடைய முகத்தை தேடி வருவார். அல்லேலூயா. நீங்கள் மரத்து மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய படுக்கையின் அருகே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் சமையலறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற ஒரு வீதியில் நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும் சரி, என்றைக்கு ஒரு முகத்தை நீங்கள் தேடுகிறீரோ அப்பொழுது தமது முகத்தை அவர் உங்கள் மீது அவர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. தமது முகத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அன்றைக்கு பாருங்க, சகேயு ஆண்டவர் அப்படி அண்ணாந்து பார்த்தபோது சகேயுக்கு ஒரே ஆச்சரியம். அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டு விட்டு என்ன அவர் பார்த்தாரே என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் வந்து நான் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மகிழ்ச்சியோடு சகேயு கீழே இறங்கி வந்து இயேசுவை வரவேற்றான். என்னுடைய வீட்டிற்கு வாங்க இயேசுவை என்று சொல்லி அழைத்து கொண்டு போகையில் அங்கே இருக்கிற அக்கப்பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை கண்டார்களாம். அவங்க முறுமுறுத்தார்களாம். என்ன சொன்னார்களாம்? என்ன இயேசு போய் இப்படிப்பட்ட ஒரு பாவி, இந்த சகேயு ஒரு பாவி, ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு திருட்டு பைய, இவனுடைய வீட்டுக்கு போய் போறாரு, அவர் ஆயக்காரன் ஆச்சே, அவன் வீடே சாபம் நிறைந்த வீடு, இந்த வீட்டுக்கு அவர் போவார் அப்படின்னு அவங்க முறுமுறுத்தாங்களாம். ஆனால் இயேசு அதெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. என் முகத்தை பார்க்கணும் நீ தேடினாய் அல்லவா, நான் என் முகத்தை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, உன் வீட்டுக்கு நான் வரம்பான்னு சொல்லி அவர் அந்த வீட்டுக்கு போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஐயோ நான் ஒரு பாவி,
அவர் என்ன நோக்கி பார்ப்பாரா? பரிசுத்தவான்களை தான் நோக்கி பார்ப்பார். அப்படி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சி ஆண்டவர் பார்க்கிறார். குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஐயா, இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லலாம், என் பின் வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதெல்லாம் பேசக்கூட முடியாது நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் எல்லாவித நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். மற்றவங்களாம் உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணி, யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் உனக்கு செய்ய மாட்டார் கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பிரியமானவரே, என்றைக்கு இயேசுவை நீங்கள், அவருடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்களோ, அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், நான் உனக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஒருவேளை சகையு தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் என்னை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நானே பெர்ஃபெக்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இயேசுவை நான் தேட போகிறேன், அதுக்கு பிறகு நான் நல்லவனாக மாறிட போகிறேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ஒரு நாள் வரவே வராது. ஏன்னா நம்முடைய சுவாபம் பாவ சுவாபம். இப்போ நம்முடைய கர்ப்பத்தில் நம்ம தோன்றும் போது எப்படி தோன்றினோமா, பாவத்தில் நம்ம உற்பத்தி ஆக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சுவாபத்தை என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கொள்ளவே முடியாது. நீங்கள் எவ்வளவுல மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டாக தான் போயிட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, எந்த அளவுக்கு இயேசுடைய முகத்தை நீங்கள் தேடுறீங்களோ தானாக மாறிடுவீங்க. இயேசு உங்களை மாற்றி விட்டுவார். ஆண்டவர் சகை விட்டு வீட்டுக்கு போனார். பொல்லாத பாவியே, குள்ள பையில இங்கே வந்து உட்காரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர், நீ எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருப்ப, நீ இந்த ஊரில் எவ்வளோ நீ பண்ணியிருப்ப அப்படின்னு ஒன்றுமே குறை பேசலை. வந்தார், பேசினார், முகத்தை பார்த்தாரு, தானா மாறிட்டான். ஹல்லேலூயா. சகியு தானா மாறிட்டான். அவன் என்ன சொன்னான், இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் தவறா ஏதாவது யார் இடத்துலையாவது அநியாயமாக நான் ஏதாவது எடுத்திருந்தா 4 மடங்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இயேசு சொன்னாரா, நீ 4 மடங்கு கொடு? ஒன்றுமே இல்லை, அவனே மாறிட்டான். அவனுக்குள்ளே அந்த மாறுதல் தானாக உண்டாயிடுச்சு. See my dear brothers and sisters, the more you seek the face of Jesus, the more you get transformed. நீங்களே மாறிவிடுவீர்கள். உங்கள் சுவாபம் உங்களை அறியாமலேயே மாறுகிறத உணர்வீர்கள். ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அவரை பார்க்கணுன்னு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், அதுக்கேற்ற தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நேசித்து அவர் உங்களை பார்ப்பார். உங்களோடு கூட அவர் போஜனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள 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 என்ன ஆகும்னா, நீங்களே மாறிடுவீங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தேவையில்லாத உறவை நானே விட்டுறேன் ஆண்டவரே, இந்த தேவையில்லாத அந்த காரியத்தை உங்கள் பிரியமில்லாத நானே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இருக்கும்போது இதை விட தானே பெரியது, எனக்கு தேவையே இல்லை ஆண்டவரே, நீங்கள் வந்துட்டீங்களா அதுவே போதும் அப்படின்னு அவரோடு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்பு கூற தொடங்குவீர்கள். அவரோட ஐக்கியம் கொள்ள நீங்கள் தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், பெரிய மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. அன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா சாபங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. இயேசு என்ன சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. சகீவு மாத்திரம் ரட்சிக்கப்படலை, அவனுடைய வீட்டார் யாவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லா சாப தீடுகளும் மாறி போனது. ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, என்றைக்கு இயேசுவின் முகத்தை நீங்கள் தேடுகிறீர்களோ தமது முகத்தை அவர் பிரகாசிப்பிப்பார், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட போகிறார்கள், உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், உன் தாயின் தகப்பனை ரட்சிக்கப்பட போகிறார்கள். எப்போ இவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, எப்போ எங்கள் வீட்டில் இந்த இருள் மாறும், எப்பொழுது இந்த சாபம் மாறும் என்று உடைய இருதயத்தில் நீங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் முகத்தை நீ தேடு. சகி அன்னைக்கு தேடினான், முழு குடும்பத்தார ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை உனக்கும் உன் ஒவ்வொரு வீட்டாருக்கும் அவர் கட்டளிட அவர் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலர் 16:31 நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பா, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏசாயா 45:22 கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லாருமே என்னை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடுங்க. இன்றைக்கு அவர் ரட்சிப்பை கட்டளிட அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்படிப்பட்ட ரட்சிப்பாம்? ஆபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை அவர் கட்டளிடுகிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20:3-4. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேடுகிறதற்கு தன் முகத்தை திருப்பினான். யார் திருப்பினா? யோசபாத் தன்னுடைய முகத்தை கர்த்தரை தேடுவதற்கு திருப்பினான். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு தன் முகத்தை அவன் திருப்பினான் என்பதாக. பிரியமானவர்களே, யோசபாத்து கர்த்தர் முகத்தை அவன் தேடினான். அதனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிற்று? ஒரு பெரிய ரட்சிப்பை, பெரிய ஆபத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவன் யூதாவின் ராஜாவாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. எல்லாம் நலமாய் அமைதியாய் போய் கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய போராட்டம், பிக் கிரைசிஸ் அவனுடைய வாழ்க்கையில் எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், மோவாப் தேசத்தார், அம்மோன் தேசத்தார், மாத்திரமல்ல சீர்மலை தேசத்தார், இவர்கள் எல்லாரும் தங்களுடைய இராணுவத்தை ஒருமுகப்படுத்தி பெரிய ஒரு இராணுவமாக கடல் மணலை எண்ணத்தக்கதாக எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு திரளாய் அவர் யோசபாத்திற்கு விரோதமாக அவர்கள் எழும்பி வந்தார்கள். யோசபாத் அதை கண்டபோது, அவ்வளவு திரளான ஜனங்கள் எண்ணிக்கையில் இருக்கிறார்களே என்று கண்டு தன்னுடைய இருதயத்தில் அவன் கலங்கினான். ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான், இதை அவன் மேற்கொள்ள முடியாது. தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு பெரிய போராட்டம். இதனாலே நிச்சயமாகவே தோல்வி என்பது உறுதி. இந்த யூதா பட்டணம் அது கைப்பற்றப்பட போகிறது, முறியடிக்கப்பட போகிறது, அதனுடைய குடிகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை யோசபாத் நன்கு அறிந்திருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்தானா? தேவனுடைய முகத்தை அவன் தேடினான். கர்த்தர் சொன்னார் அல்லவா, என் முகத்தை தேடுங்கள், யூ சீக் மை ஃபேஸ் என்று சொன்னார். ஆகவே முகத்தை தேடினான். சிறியோரும் பெரியோரும் எல்லாருமே அவங்க கூடி வந்து தேவனுடைய முகத்தை அவர்கள் தேடினார்கள். உபவாசத்தோடு அவர்கள் தேடினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீ ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே, ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிங்க ஆண்டவரே என்று அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடினார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 22-23 வசனங்களில், அவ்வளோ பெரிய இராணுவமாய் அவர்கள் 3 தேசத்தாரும் எழும்பி வந்தாலும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும்படி கர்த்தர் அவர்களை ஒரு குழப்பத்தின் ஆவியை உண்டு பண்ணியிருந்தனால ஒருவருக்கு விரோதமாக இன்னொருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் அழித்து கொண்டார்கள். ஒருவரும் யுத்தம் பண்ணி அவங்க யாவரும் ஏகமாய் அழிந்து போனார்கள். இதில் என்ன ஆச்சரியன்னா, யோசபாத் இன்னும் யுத்த காலத்துக்கு கூட போகலை, இன்னும் யுத்தம் பண்ணலை. அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தாமே சென்று யுத்தம் செய்து சத்துருக்களை முறியடித்து போட்டார். அவ்வளோ பெரிய இராணுவம் சின்ன பின்னமாய் நொறுக்கப்பட்டு போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு பாருங்க, அந்த ஆபத்து, பெரிய ஆபத்து, அழிந்தோம், இதிலிருந்து வெளிவர வழியில்லை என்று நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட திடீரென்று பெரிய பர்வதம் போல ஒரு பெரிய போராட்டம் எழும்பி வரலாம். ஒரு பெரிய ஒரு நோய், அதனால பயங்கரமான செலவு வரலாம். பிஸ்னஸில் பயங்கரமான ஒரு லாஸ் வந்து எல்லாம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஐயா, பார்க்கிற நஷ்டம், அவ்வளவு நஷ்டம் எனக்கு உண்டாயிற்று. அதை பார்க்க என் கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வீணாய் போயிற்று, பாழாய் போயிற்று என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். எத்தனையோ நன்மையான காரியங்களை எதிர்பார்த்தேன்,
எல்லாம் தீமையா நஷ்டத்துல தான் முடிந்தது என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஒரு பேர்டன், ஒரு பெரிய ஒரு மலையை போல் அது எழும்பி வரலாம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறோம்? நிச்சயமாய் நான் மாண்டு போகிறேன், இதிலிருந்து எனக்கு வெளிவர வழியே இல்லை, கன்ஃபார்ம்டு ஃபெயிலியர் தான், கன்ஃபார்ம்டாக நான் தலை குனிந்து தான் போக போகிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் முகத்தை தேடு. ஹல்லேலூயா. யோசபாத்தை போல தேடு, உபவாசத்தோடு தேடு, குடும்பமாய் தேடு. ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் கூலியிலிருந்து எங்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற இந்த பெரிய போராட்டத்திலிருந்து எங்களை விட்டுவீங்க ஆண்டவரே. இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. இரவும் பகலும் மிரட்டுகிறார்கள் ஆண்டவரே. இரவு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த தீர்ப்பு எப்படி முடியுமோ என்று நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை முகத்தை தேடுங்கள். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஒரே வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? 7 வழியாய் அவர் சிதறுண்டு ஓடும்படி கர்த்தர் உனக்கு அனுகிரகத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய முகத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய முகத்தை தேடுகிறேன். இந்த சூழ்நிலை, இந்த கடன்ல, இந்த போராட்டத்துல, இந்த கேஸு பிரச்சனையில, இந்த பிரச்சனை சிக்குண்டு இருக்கிறேன், இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில, இந்த நோயில, ஆண்டவர் இந்த கேன்சர்ன்னு சொல்றாங்கப்பா, பயமா இருக்கு ஆண்டவரே, இந்த கட்டி என்னவா இருக்குமோ என்று கலங்குகிறேன் ஆண்டவரே. இந்த ஆபத்தான சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, இந்த கர்த்தரிடத்துல அவருடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. முதல் ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு. இயேசு முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 67:1 நாம் வாசிப்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சேலா. ஹல்லேலூயா. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது அவருடைய முகத்தை நாம் தேடுகிறோமோ, அவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது அவர் தமது முகத்தை நம் மீது பிரகாசிப்பிக்கிறார். நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நபர்னா அது நான் தான் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். துரதிர்ஷ்டவசியாய் நான் இருக்கிறேன், என்ன எடுத்தாலும் என் வாழ்க்கையில் தோல்விதான், அது நஷ்டத்தில் தான் முடிகிறது என்று நீங்கள் சொல்லலாம். நான் எடுக்கிற ஒவ்வொரு படியும் ஏமாற்றத்தில் முடிகிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். என்று ஒவ்வொரு முயற்சியும் விருதாய் போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் எப்பொழுதுமே ஒரு சமாதானத்துக்காக ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பேன், மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்பேன், அதை முடிவை பார்த்தா எப்பவுமே கசப்பாக தான் இருக்கும், வேதனையில் ஏமாற்றத்தில் தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். என் இருதயத்தில் இது நிமித்தம் நான் மிகவும் மனம் தளர்ந்து போயிருக்கேன், சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ? எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார், தமது முகத்தை நம் மீது அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா. இறங்கினா நமக்கு இறக்கப்பட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். ஆனால் அவரை தேடும்போது எப்படி தேடணுமா? அவர் முகத்தை தேடுங்கள்னு சொல்லும்போது ஏதோ மேலோட்டமாய் அவரை தேடுகிறது அல்ல. ஏதோ 2 வாரம் அவரை தேடினேன், ஸோ தேடி தான் பார்ப்போமே, சும்மா தேடினேன், ஒன்றும் நடக்கலையே, அப்படி அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, முழு மனதோடு, ஹோல் ஹார்ட்டட்லி, டிலிஜென்ட்லி யூ ஹாவ் டு சீக் த லார்ட். கர்த்தரும் அப்படியே பற்றி கொண்டு, ஆண்டவரே என்ன ஆனாலும் சரியப்பா, உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் என்று பற்றி கொள்வீர்கள் என்றால் அவர் இறங்குவார், ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
எந்த விதத்திலும் அவன் தகுதியற்றவன். சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்திற்கு அவன் பாத்திரவான் அல்ல என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவனுடைய நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர்னா ஒரு குறுக்கட் நேச்சர். ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 குறுக்கு வழியில் போகிற ஒரு புத்தி அவருக்கு எப்பவுமே. எத்தன் என்ற ஒரு 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 சுவாபம் அவனுக்கு இருந்தது. ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவனாக இருந்தான். அவன் சுவாபத்தின்படி பாருங்க, தன்னுடைய மூத்த சகோதரனையும் வஞ்சித்தான், மாத்திரமல்ல தகப்பனையும் வஞ்சித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் அவனுடைய மூத்த சகோதரன் ஏசா இந்த யாக்கோபு மேல கடுங்கோபம், இந்த யாக்கோபை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தானா. அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க, யாக்கோபு பயந்து, ஐயோ என்னுடைய அண்ணன் என்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி வீட்டை விட்டு ஊரை விட்டே ஓடி போய் தலைமறைவாய் பதுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நான் எல்லாரும் விட்டு பிரச்சனை, இந்த கடன்காரர் பிரச்சனை, இவங்களுக்கே நான் பயந்து நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கேன். எங்கே அந்தமான் ஓடிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற எங்கேயாவது ஓடிடலாமான் இருக்கேன். எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை பாருங்க. அவன் அப்படிதான் ஓடி போக வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஒரு காரியத்தை அவன் விட்டுவிடவில்லை. அது என்னன்னா, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கணும், கர்த்தரை அவன் தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா சமயங்களும் அவனுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம், நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாயிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கடந்த காலத்தில் என்ன தவறான தீர்மானம் எடுத்திருந்தாலும் சரி, என்ன தவறான கிரியை அவன் செய்திருந்தாலும் சரி, his actions, his decisions may be wrong, even his intentions may be wrong. ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஒன்னே ஒன்று தேடினான், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய சின்சியரிட்டியை பார்க்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவரை நம்ம தேடுகிறோம், அவருடைய முகத்தை தேடுகிறோன்னு பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரா, அவர் தமது முகத்தை அவர் நம்மீது பிரகாசிப்பிக்கிற தேவன், இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார், ஒரு நாள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறது, இறங்கி வந்து, நேச மகனே, செல்லமே, தங்க கட்டியேன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் பிடி அப்படின்னு போய்விடவில்ல. ஆச்சரியத்துல ஆச்சரியம் என்னன்னா, அவர் மனுஷனை போல வந்து தன்னோடு கூட வந்து ரெஸ்லிங் பண்றார், மல்யுத்தம் பண்ணுகிறார். தாவீதுக்கு ஒன்றும் புரியல, யாரு இவர் திடீர்னு இறங்கி நம்மக்கிட்ட வந்து யுத்தம் பண்ணுகிறாரு, இது யாருன்னு ஒன்றும் புரியல. இரவெல்லாம் யுத்தம் பண்ணுகிறான். பயங்கர, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான என்ன சொல்றது போட்டி. அந்த போட்டி உச்சி கட்டத்திற்கு போகிறது. கடைசியில் யாக்கோபு தேவனை கொஞ்சம் அவன் புரிந்து கொண்டான். என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர், என்னோடு கூட மல்யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவர் வேறு யாரும் அல்ல, தேவனே என்னோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், மல்யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று அறிந்த உடனே என்ன செய்தான் தெரியுமா, அவரை அப்படியே பற்றி கொண்டான். சொன்னா, உண்மை நான் போக விடுவதில்லை, விடிந்தா என்ன, 8 மணி ஆனா 9 மணி ஆனா அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்மை போக விடுவது இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஐ எம் நாட் லெட்டிங் யூ கோ. ஆண்டவர் வந்து தொடையை அப்படி தொட்டாரான், அவனுடைய கால் சுலுக்கிச்சு, அவனுடைய கால் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. அவ்வளோ வேதனை, ஐயோன்னு கத்துறான். அப்படிப்பட்ட நேரத்துலையாவது யாக்கோபு போக விடுவான்னு பார்த்தா இல்லை, ஒரே பிடிச்சுதான். ஏனென்றால் யாக்கோபுக்கு நல்லா தெரியும், இதுதான் என்னுடைய ஒரே தருணம், இவரை பிடிச்சிட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறி ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக நான் மாறிடுவேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ ஆசீர்வாதம் ஏங்கி அலைந்து திரிந்த என்னுடைய வேதனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகுன்றதை அறிந்து அன்றைக்கு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். கடைசியில் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், என்னை போக விடு, இல்லை போக விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அன்றைக்கு யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவனை முற்றிலுமாய் அவனை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவனுக்கு ஒரு புதிய பேரை ஆண்டவர் கொடுத்தார்.
இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு கொடுத்தார், ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் சொன்னார், இனி நீ யாக்கோபா இராதபடிக்கு இனி நீ ஆசீர்வாதம் உள்ளவனாய் நீ இருக்க போகிறாய். நீ மாத்திரம் அல்ல, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஒரு பெரிய தேசமாய் மாறுவாய் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட, உங்களுடைய கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட வேதனையான தோல்விகள் இருந்தாலும் சரி, அது வெளியில சொல்ல முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, ஐயோ என்னுடைய தவறான முடிவுகளினாலே இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இன்றைக்கு அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேண்டியது ஒன்றுதான், யாக்கோவை போல் அவருடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் என் நிலைமையை, என்னுடைய சுவாபத்தை, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தை கட்டளிடுகிறவர் ஒரு உண்டு, எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் உண்டு, தமது முகத்தை என் மீது பிரகாசிப்பிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு அவரை பற்றி கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கட்டளிட போகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய நாமத்தை அவர் கட்டளிட போகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கட்டளிட போகிறார். புதிய ஒரு நம்பிக்கையை உனக்கு வைத்திருக்கிறார், எதிர்காலத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை பற்றி கொள்ளுங்க. யாரை பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிந்திருக்கணும். யாரை பிடிக்கணும்? அவரை பிடிக்கணும். இறங்கி ஆசீர்வதிக்கிறவர். அப்பாவுடைய முகத்தை நான் பார்ப்பேன், உன்னுடைய முகத்தை தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு அவரை பிடிப்பீங்கன்னா, எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்விகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். உளையான சேற்றில் கிடக்கிற உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க போகிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற உன்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். தோல்வி உற்று இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒழித்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதை, நீ கையெடுத்து செய்கிற காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல உதிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு தேடுவீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக அவரை நீங்கள் தேடும் பொழுது, முகத்தை தேடும் பொழுது நீங்கள் வெட்கப்படுவதும் இல்லை. சங்கீதம் 34:5 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை தேடுங்கள். முகத்தை தேடும் பொழுது பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று. ஹல்லேலூயா. வெட்கப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். He shall make your face radiant. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க சொன்ன வெட்கப்பட்டு போகாம இருந்தாலே போதும், தலை குனிந்து போகாம இருந்தாலே எனக்கு போதும், மற்றவங்களுக்கு முன்பதாக அப்படியே நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் அந்த அளவுக்கு போகிறாய்? உன் முகத்தை வெக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுக்க போவதில்லை மாத்திரமல்ல, உன் முகத்தை பிரகாசிப்பிப்பேன். ஐ வில் illuminate your face. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல காரியங்கள்னால இன்றைக்கு தலை குனிந்து போன நிலைமையில இருக்கலாம். தோல்வியா இருக்கலாம், திருமணத்தில் தோல்வியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியுற்று போயிருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதெல்லாம் மற்றவங்களுக்கு முன்பதாக யாராவது ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா அது வெளியில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மற்றவங்களை அவாய்ட் பண்ணி நீங்கள் சுற்றி கொண்டு இருக்கலாம். ஏன் மற்றவங்களுக்கு முன்பதாக போக, அவங்க ஏதாவது கேட்க, அப்போ அவங்க விசாரிக்கும் போது நம்ம நிலைமையை சொல்ல, நம்மளையே நம்ம ஏன் வெட்கப்படுத்திக்கணும், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வெட்கத்துக்கு நான் உன்னை அழைக்கவில்லை, உன்னை அவமானப்படுத்துகிறதுக்கு உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் மகனே, என் மகளே, உன்னை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன், நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சாட்சி சொல்லுகிற
ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன். செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அதை தானே ஆண்டவர் செய்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தெல்லாம் வாசித்து பார்க்கும்போது இது நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு சம்பவம் தான். பாருங்கள், அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவமானத்தையும் நிந்தையையும் அவள் சகித்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். திருமணமாகி பல வருஷமாகியும் ஒரு பிள்ளையும் அவரால் பெற முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததுனால தன்னுடைய கணவன் என்ன செய்தாராம், வேறு ஒரு திருமணத்தை செய்து கொண்டார், வேறு ஒரு மனைவியை தெரிந்து கொண்டார். அதுவே மன வேதனை, எந்த பெண்ணுக்குமே அது தாங்க முடியாத ஒரு மன உளைச்சல். ஐயோ அப்போ நான் தண்டம், நான் தேவையில்லாதவளை இருக்கிறனால தானே வேற ஒருத்தியை போய் கல்யாணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை இருந்திருக்கலாம். அதை விட இன்னொரு வேதனை என்னென்னா, அவளுக்கு பிள்ளை பிறந்ததாம். அது 2வது மனைவிக்கு நிறைய பிள்ளைங்க. இப்போது தன்னுடைய கணவனோடு அந்த பெண் எத்தனையோ பிள்ளைகளை அவனுக்கு பெற்றுக் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருந்திருந்திருக்கும், எவ்வளவு வேதனையாக இருந்திருந்திருக்கும். இதுவும் போகாமல் அந்த 2வது மனைவி என்ன செய்வாளாம், இவ வேதனையை பார்த்து இவருடைய நிலைமையை பார்த்து குறைய பார்த்து அதையே சுட்டி காண்பித்து அவளை குத்துற வார்த்தைகளை பேசி அவளை வேதனைப்படுத்துவாளாம். எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இருக்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, ஏதாவது உற்றார் உறவினர்கள் வரும்போது அதையே சுட்டி அப்படியே அதை குத்தி காட்டுற மாதிரி பேசுறது, மறைமுகமாக கிண்டலாக பேசுறது, கேலியாக பேசுறது, சர்காஸ்டிக்காக பேசுறது. எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. எவ்வளோ அதை சகித்து 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 ஒரு கட்டத்தில் அந்த வேதனையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் அண்ணால் என்ன செய்தாலாம், தன்னுடைய கணவன் இடத்துல போய் போராடி பார்த்தால் எந்த தீர்வும் இல்லை. கடைசியில் ஒரு காரியத்தை செய்தால், கர்த்தருடைய முகத்தை நான் தேடட்டும். ஹல்லேலூயா. She finally resort to one thing. When she could not find any relief, she sought the face of the Lord. அவருடைய முகத்தை அவள் தேடினாலாம். என்ன இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி, ஆண்டவரே நான் எவ்வளவு நாள் அப்படி அவமானப்பட போகிறேன், எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த நிந்தனை, எவ்வளவு நாள் இந்த மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலமாய் நான் நடத்தப்பட போகிறேன், எனக்கு நீங்கள் இறங்கி தான் ஆகணும்னு ஆண்டவர் இடத்துல ஒரே பிடியாக பிடித்து ஒரு ஒப்பந்தம் ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை செய்து கொண்டாலாம். ஆண்டவரை பார்த்து சொன்னாலாம், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆண் மகனை மாத்திரம் கொடுத்து என் நிந்தனையெல்லாம் மாற்றிடுங்க, அந்த பிள்ளை என்ன பண்ணிடுறேன், உம்முடைய ஊழியத்திற்கு உமக்கே நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, ஆனால் இந்த நிந்தனை எனக்கு மாற்றுங்கப்பா. எவ்வளவு நாள் நான் வேதனைப்படுவேன், எவ்வளவு நாள் இந்த நிலைமை, எவ்வளவு நாள் இந்த கண்ணீர், எத்தனை நாள் நான் தலைமறைவாக இருக்கணும், எத்தனை நாள் நான் போய் என் அறையில் போய் ஓடி போய் ஒளிந்து கொள்ளணும், எத்தனை பேர் நான் மற்றவங்களுக்கு முன்பதாக நான் நிமிர்ந்து நிற்க முடியாமல் வேதனை நான் நிற்கணும், ஆண்டவரே தயவு செய்து இந்த அவமானத்தை மாற்றுங்க என்று கதறி அழுதாலாம். கர்த்தர் பாருங்க, அந்த முகத்தை நோக்கி, அவர் முகத்தை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த அவமானத்தை, நிந்தையை ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து அந்த ஆண் குழந்தை பின் நாட்களில் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறினது மாத்திரமல்ல, எத்தனையோ பிள்ளைகளை சேர்த்து அன்னாளுக்கு கொடுத்து அவளை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே அன்னாள் பாருங்க இப்பொழுது எப்படி நடக்கிறாங்க, நிமிர்ந்து. உங்கள் மகன் தீர்க்கதரிசி சாமுவேலுடைய அம்மாவா நீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு இருப்பாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவர் தெரியுமா? அவர் தான் முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பெரிய தீர்க்கதரிசி. அவர் புகழ்ச்சி கீர்த்தி, அவரே ஒரு ராஜாவை போல, ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதியை போல அந்த முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டிங் ஃபாதர் மாதிரி இருந்தார் பாருங்க. அப்போ அண்ணால் எப்படியேன்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னும் வேலை இல்லாதவனாக நான் சுற்றி கொண்டு இருக்கிறேனேன்ற வேதனை உங்களுக்கு இருக்கலாம். இந்த கடனால் இந்த உற்றார் உறவினார் யாரையும் பார்க்க முடியாமல் தலைமறைவாக சுற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். யார்கிட்ட கடன் வாங்கினா அவங்ககிட்ட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுற மாதிரி நீங்கள் இருக்கும். எப்படிப்பட்ட நிலைமையில் ஐயோ யார் என்ன மார்க் எடுத்தேன்னு யாராவது கேட்டுற போகிறாங்க, தயவு செய்து ஆண்டவரே அதை மாத்திரம் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு நீங்கள் போவீங்க. அங்கே பார்த்து ஒருத்தன் கேட்பாங்க, என்னாச்சு உங்கள் பையன் என்ன மார்க் எடுத்தான்பாங்க. அன்றைக்கி பார்த்து அதை வேற சொல்லி காட்ட, திருப்பி குத்தி காமிக்க,
அது இன்னும் வேதனையாக, இன்னும் சோர்ந்து போக, இப்படின்னு எத்தனையோ அவமானங்களை தூக்கி நீ சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நிந்தனையை நான் மாற்றுவேன், நீ ஒரு காரியத்தை செய். ஸ்டாண்ட் அப்ரைட் பிஃபோர் அதர்ஸ், மற்றவர்களுக்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஒரு நாளும் தலை குனிந்து போக அவர் இடம் கொடுக்க போவதில்லை. கடைசியாக அவர் என்ன செய்கிறாராம்? எனக்கு பிரியமானவர்களோட முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போமே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவார், தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்குவார். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுகிறது. நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இஸ் a God of peace, சமாதான பிரபு. இன்றைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருதயத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். பல காரணங்களினால சமாதானத்தை இழந்து போகிறோம். யாரும் அவங்கள ஏமாற்றி இருப்பாங்க, ஏதோ நீங்கள் ஒரு தொகையை கொடுத்துருப்பீங்க, அவங்க திரும்பி கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. வீடை கட்டுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு கட்டாமல் அப்படியே போட்டு வச்சுட்டு அவங்க ஓடி போயிருப்பான். இப்படின்னு எவ்வளவோ சமாதானம் குறைச்சல் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். நினச்சி 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 இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன், யாருக்கு எப்படி நான் பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லி பல காரியங்களை நினச்சி நினச்சி சமாதானம் இல்லாமல் இரவும் பகலும் தூங்க முடியாமல் எனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று கூட நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய சமாதான குறைத்தலை அவர் பார்த்து கொண்டு, குறைச்சலை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார், அதே நேரத்தில் பொறாமைக்காரர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி, அவனுக்கு விரோதமாக எழும்பினதுனால சமாதானத்தை அவர் இழந்து போனார். இளைப்பாறுதலற்ற ஒரு நிலைமையில இருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டாராம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 21:10-15 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தாவீது பாருங்க, சிறு இளம் வயதிலேயே கோலியாத்தை அவன் மேற்கொண்டான். அதனால அவனுடைய தேசத்துல அவன் பெரிய மாவீரன் என்று போற்றப்பட்டான், கொண்டாடப்பட்டான். அதனால என்ன நடந்தது பாருங்க, சவுல் அந்த தேசத்தின் ராஜா அவன் மீது பொறாமை கொண்டு கொலை வெறியில அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் எழும்புகிற ஒரு சூழ்நிலை. ஒரு தவறு அந்த தாவீது செய்யல, பொறாமை நிமித்தம் என்ன ஆயிற்று, அவன் ஓட வேண்டிய, உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்க போனாலும் சவுல் இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வேட்டையாடி துரத்துவான். தாவீது ஒவ்வொரு இடமா ஓடி 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 இஸ்ரவேல் தேசத்தில் அங்கேயும் எங்கேயும் பதுங்கி கடைசியில் அவனுக்கு பதுங்குவதற்கு இடமே இல்லாமல் போகி என்ன செய்தானா, சத்துருனுடைய எல்லைக்குள்ள ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிலிஸ்தீனருடைய எல்லைகளுக்குள்ளே அவன் ஓடி போனான். ஏன் தாவீது அங்கே ஓடினான் தெரியுமா? ஒருவேளை யோசித்திருந்திருப்பான், இந்த சத்துருனுடைய எல்லைக்குள்ள ஓடினாலாவது இந்த சவுல் என்ன பண்ணுவான், என்ன துரத்த மாட்டான், என்னை வேட்டையாட மாட்டான், இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன், நான் யாருன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அப்படியே தலைமறைவாக இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருப்போம் என்று சொல்லி அங்கே பிலிஸ்தீருடைய அந்த எல்லைக்குள்ளே அவன் ஓடி போனானாம். அங்கே காத் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில் பதுங்கி இருந்தான். அவன் நினைத்து கொண்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நம்ம யாருன்னு தெரியாதாக்கும் அப்படின்னு தலைமறைவாக சுற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு சில பிலிஸ்தீர்கள் இந்த தாவீதை பார்த்த உடனே, ஆடாடா இது தாவீதாச்சே, இவனை குறித்து தானே பாட்டெல்லாம் பாடினாங்க, தாவீது கொன்றது 10,000 சொன்னாங்களே, அந்த தாவீது தானே இவன், கோலியாத்தை கொன்றவன் தானே இவன் நம்ம ஊரில் வந்து பதுங்கி இருக்கிறான், நல்லா மாட்டினான், இன்னைக்கு பழி வாங்கிடணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த பட்டணத்தின் ராஜாவின் இடத்துல போய் ஆக்கீசி இடத்துல போய் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, நம்முடைய பரம விரோதி, அவன் நம்ம பட்டணத்தை தான் இருக்காங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், தாவீதா நம்ம பட்டணத்துலையா, கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. தாவீது கலங்கி போனான், பயந்து போனான். ஏற்கனவே சமாதானம் இல்லை, சவுலுக்கு பயந்து அங்கெங்கெங்கேயும் ஓடுற சூழ்நிலை. இப்போ பார்த்தா நேராக பிலிஸ்தீனர்களுக்குள்ள சிங்க கெபிக்குள்ளேயே குதித்தது போன்ற ஒரு சூழ்நிலை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாருங்க சங்கீதம் 34 அவன் ஏற்றுகிறான். கர்த்தரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே, அவ்வளோதான் என் வாழ்க்கையின் முடிவுக்கு நான் வந்துட்டேன். நிற்கும்போது கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். பாருங்க, தாவீது ஒரு காரியத்தை செய்தானாம். ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்த உடனே அவன் என்ன செய்தானாம், பைத்தியக்காரனை போல நடித்தானாம். அப்படியே பரட்ட தலையெல்லாம் விட்டுட்டு பாருங்க தாவீது என்னெல்லாம் ட்ராமா பண்ணியிருக்காருன்னு. பரட்ட தலை மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணி அப்படியே வாயில் அப்படியே நுர தள்ளுற மாதிரி அப்படியே எச்செல்லாம் தள்ளி அப்படியே தாடியிலலாம் அப்படியே வலிகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து அங்கே இருக்கிற செவரெல்லாம் கீறி உடம்பெல்லாம் அப்படி கீறி இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் இன்னும் தாவீது வீரனை பிடிச்சிங்களாக்கும் ஆகாவோ, நீங்கள் போய் எங்கேயோ இருக்க பைத்தியக்காரனை கூட்டு வந்துட்டீங்களே, வாங்கடா அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டாங்க அங்கேருந்து. அவ்வளோதான், விட்டான் சவரின் என்ன பண்ணார், தாவீது ஓடியே போயிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இதை நினைக்கும் போது எங்கள் அப்பா செய்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. இவர் சவுதி அரேபியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். அங்கே சர்ச்செல்லாம் கிடையாது. அங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் சில கிறிஸ்தவர்கள்லாம் கூடி அவங்க ஜெபிப்பார்கள். அப்போ ஒரு பெரிய ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, அவங்க ஊரில் இருக்கிறவங்கள ஷேக்கா சொல்லுவாங்க. ஷேக்குடைய வீட்டில் அங்கே மேலே ஒரு பெரிய ஜப கூட்டத்தை நடத்தினார். ஆண்டவர் அற்புதத்தெல்லாம் செய்தார். அந்த ஷேக்கு பாருங்கள், அந்த வீடு ஓனரு பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் அப்படியே அவர் இந்த கூட்டத்தில் நானும் வரலாமான்னு அவர் கேட்டாராம். ஃபஸ்ட் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு. கடைசியில் இல்லை நான் உட்காந்துப்பேன்னு சொல்லி பின்னாடியில் உட்காந்துக்கிட்டார் சேர் போட்டு. ஆண்டவர் செய்த அற்புதம், அந்த அபிஷேகம் இறங்குறதெல்லாம் பார்த்த உடனே அவர் ரொம்ப தொடப்பட்டு நான் இயேசுவுக்கு என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துட்டார். மாத்திரமல்ல, அவர் பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று வச்சுருந்தாராம். அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் எங்கள் அப்பா போய் அவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த ஸ்விம்மிங் பூலில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஷேக்கு கம்முன்னு இருக்கலாம்ல, அவரும் இறங்கி எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டார். அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு ஒரு லா என்னன்னா, கட்டளை என்னன்னா, அந்த ஊர் ஜனங்களை ஷேக்கியோ யாராவது நீங்கள் கிறிஸ்தவங்களாம் மாற்றினீங்க உன் தலை போச்சு. எங்கள் அப்பா அதெல்லாம் பார்க்கல. அவர் ஆத்தும ஆதாய குஷியில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. கடன் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்து இந்த ஷேக் இறங்கினாரு. அந்த ஷேக் ட்ரெஸ்ஸோடைய ஒரு ஷேக் பண்ணி அவருக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் பார்க்குறாங்க, என்னடா அது நம்ம எஜமானனே இங்கே புதுசாக ஞானஸ்தானம் எடுக்கிறாரு அப்படின்னு. இது எப்படியோ போய் சீக்ரெட் போலீஸ்கிட்ட போய் யாரோ ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், சீக்ரெட் போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனே இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை யார் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி, இங்கே பாருங்கள் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி, இந்த பாஸ்டர் மூலமாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி சீக்ரெட் போலீஸ் வராங்க, நானும் எங்கள் மனைவியும் எல்லாத்தையும் போட்டுட்டு வேனில் நேரடியாக நாங்கள் பார்டர் கிராஸ் பண்ணி பக்கத்து ஊருக்குள்ளே ஓட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, பேக்கெல்லாம் தூக்கி போட்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடுங்க அப்படின்னாராம். இந்த பக்கம் இவங்க காரில் பறக்கிறாங்க. எங்கள் அப்பா ஊரை விட்டு பறக்கணும்னு சொல்லி வேகமாக வந்துட்டார். எங்கே ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் அப்படியே பட நெஞ்சு இருக்குது, அடிக்குது. எப்படின்னா தாவீது இந்த பிலிஸ்தீர் காத்து பட்டணத்தில் மாட்டினது போல் ஐயோன்னு பயந்துக்கிட்டு இருக்கார். அப்படியே போகிறார். போய் கடைசியில் போய் செக்கிங்லாம் உள்ளே போய் கடைசியில் அந்த இமிக்ரேஷன் வந்தாச்சு. இந்த இமிக்ரேஷனை கிராஸ் பண்ணி ஆகணும். அவன் அப்படி பார்த்தான், பாஸ்போர்ட்டை பார்த்தான், செக் பண்ணான், ஆளை பார்த்தான், பாஸ்போர்ட்டை பார்த்தான், ஆளை பார்த்தான், 2 பேரையும் 2 தடவை பார்த்தான். சாரி நீங்கள் போக முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா யோசிக்கிறார், ஐயோ எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கே, அவ்வளோதானா என்னை சிறைச்சாலை அடைக்க போகிறாங்க, அவ்வளோதான் எனக்கு மரண தண்டனை தான் போல இருக்குது அப்படின்னு அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்கப்பா, ஆண்டவரே இந்த சமாதான குறைச்செல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு கெஞ்ச தொடங்கினார். அப்போ ஆண்டோடைய சமாதானம் இறங்கி வந்ததான். ஆண்டவர் சொன்னார் மனசில், நீ கவலைப்படாத நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. அவர் நீ போகவே முடியாது, இங்கே நில்லு, இப்போ போய் அந்த சீக்ரெட் போலீஸ் இப்போ வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. அவர் சொல்கிறாரு, ஃப்ளைட்டு கிளம்ப போகுதுங்க, நான் போகணும். சாரி யூ கேனாட் போர்ட் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார்.
பாஸ்போர்ட்டையும் வாங்கி அந்த டெஸ்கில் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வேற ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு. ஒரு ஆஃபீஸர் திடீர்னு ஓடி வந்து இவரை பார்த்து சொன்னாராம், யாரும் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்ட்டு. உடனே எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், நீ இங்கேயே நெல்லு, என்ன எங்கேயும் போயிடாது, அங்கேயே நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு அப்படி போனார். போயிட்டு இன்னொரு ஆஃபீஸர் அங்கே வந்தார். வந்துட்டு அங்கே இதில் வர கூப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மைக்கில், சாம் ஜெபத்துரை, திஸ் இஸ் எ லாஸ்ட் கால், ஃப்ளைட் இப்போ எடுக்க போகிறாங்க, அதுதான் உங்களுடைய லாஸ்ட் கால், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்போ அவர் நின்று ஒரு கேட்டோம், நீ என்னத்துக்கு நிற்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், எனக்கே தெரியாது, நான் ஏன் நிற்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னாராம். அப்படியா, என் பேரை தான் கூப்பிடுறாங்க, போப்பா அப்படின்னாராம். ஏங்க என் பாஸ்போர்ட் அங்கே இருக்குங்க, நீங்கள் அதை கொடு. அட, உடனே ஒரு குத்தி போ அப்படின்னா. போனவர் திரும்பி பார்த்துருப்பாரு நினைக்கிறீங்க? காத்து பட்டணத்தோட்ட ஓடின தாவீதை போல அன்னைக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாரு, டப்புன்னு ஃப்ளைட் எடுத்தான். அடுத்து அப்புறம் அந்த ஆஃபீஸர் ஓடி வரான், பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுகபத்திரமா எங்கே வந்தார், சென்னைக்கு சேர்ந்துட்டாரு. அப்புறம் தான் கேட்குறோம், உங்கள் பேக்கெல்லாம் எங்கேன்னு கேட்டால் அதெல்லாம் அங்கேயே போட்டே வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்திலும் தமது முகத்தை நம்மீது பிரகாசிப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து கேட்கிற என்ன காரியம் என்னன்னா, என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி என்னை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள். அப்படியே நாம் எழும்பி நிற்போமா?